வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரேவன் கணக்கு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது. ஸோ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா மெத்திக்ஸ் எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 87 மெத்திக்ஸ் இருக்குது. அப்புறமா ஒரு 3 கான்கியூரு, ஒரு ஓல்டு, அப்புறமா 2 பிஜிஎம்ஐ சீசன் கான்கியூரு, சீசன் 17 அந்த மாதிரி உள்ளது. ஆமாம், சீசன் 17 கான்கியூர் போயிருக்கு. அப்புறமா 2 பிஜிஎம்ஐ கான்கியூரு, அப்புறமா எக்ஸூட்டு பார்த்தீங்கன்னா 2 மெயினாக ரேவன் பிளட் ரேவன் வந்து லெவல் 3 இருக்குது. நீங்கள் ஈஸியாக லெவல் 4 பண்ணிக்கலாம். அப்புறமா கிளாஷியர் வந்து லெவல் 6, M7 லவ் அந்த ரேப்லேன் லெவல் 4, ட்ராகன் டிபி லெவல் 4 இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்கேரல், இந்த ஜோக்கர் ஸ்கேரல் வந்து அது வந்து பேசிக் லெவலில் தான் இருக்குது. பைசன் லெவல் 2 இருக்குது. லெவல் 4 பண்ணால் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம், ஒரு மெட்டீரியல் மட்டும் சேர்த்து வச்சு. அப்புறமா குரோஸா M4, M7 லவ், அப்புறமா சுக்ரா குரோஸா, அப்புறமா டிபி 4 கன்று கில்ஃபீல்டு வித் கிளாஷியர் லெவல் 6ஓட. ஆர்பி கன் எதுவும் மென்ஷன் பண்ணல. அப்புறமா AS32 இருக்குது, அதுவும் நீங்கள் அப்டேட் பண்ணால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அது இல்லாமல் அடிஷ்னலாக 2 ஃப்ளோரு, சில்வனஸ்ஸு, பிளட் ரேவன் லெவல் 3 லெவல் 4 போடுறதுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 4 சில்வரும், அப்புறமா ஒரு 130 கோல்டு, ஒரு 150 கோல்டு பக்கமாக தேவைப்படுது. அது நீங்கள் ஈவென்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போகுது. உங்களால் ஈஸியாக அதை வந்து லெவல் 4 போட்டுக்கலாம். ஓகேவா கைஸ்? ஸோ இந்த பிஜிஎம்ஐ கணக்கோட லாகின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அண்டு ட்விட்டரில் இருக்குது. ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணி அன்லிங்க் போட்டுருவோம், அப்புறமா சிங்கிள் ட்விட்டராக மாறிடும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து ரொம்பவுமே லேட்டாக பார்த்து நமக்கு வந்து மெசேஜ் பண்ணாலும் சரி. ஸோ நம்ம ட்ரஸ்டாக தான் பண்ணிகிட்ருக்குறோம். டெலிகிராம் ப்ரூஃப் சேனல் லிங்க்கும் உங்களுக்கு யாருக்கா இந்த பிஜிஎம்ஐ கணக்கு வேணும் அப்படின்னு வாங்குறவங்க வந்து சொல்லுங்கள். ஆனால் இந்த சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு போகலாம், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வராதிங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது கணக்கு வேணும்னாலும் உங்களோட பட்ஜெட்டு, அப்புறமா என்ன ரெக்யூர்மெண்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து எடுத்தோன்னா ப்ரோ எனக்கு அந்த பட்ஜெட்டில் உள்ள எல்லா அக்கௌண்ட்டும் எல்லா கணக்கும் அனுப்புங்க ப்ரோ, நான் வந்து நீங்கள் சொல்கிற அதில் நான் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் வரீங்க. அந்த நீங்கள் ஒரு 30,000 பட்ஜெட்டில் கேட்டாலுமே அதில் 100க்கு மேலே அக்கௌண்ட் இருக்குது. அந்த 100 அக்கௌண்ட்டுமே 100 கணக்குமே நான் தேடி அனுப்பிட்டு இருக்க முடியாது. அப்படி தேடி அனுப்புனா அடுத்த நாள் அது வந்து சேல் ஆயிடும். ஏன்னா நிறையா கணக்குகள்லாம் பார்த்திங்கன்னா செல்லர் சைடு இருந்து வரும், அவங்க வந்து எடுத்து அவங்க குரூப்பில் போஸ்ட் பண்ணுவாங்க. நிறையா பிஜிஎம்ஐ ஸ்டோர்ஸ் இப்போ வந்து வந்துருச்சு, 1000க்கு மேலே ஸ்டோர்ஸே இருக்குது. எல்லா குரூப்லேயும் அக்கௌண்ட் போஸ்ட் ஆகும். அப்படிங்கிறப்போ ஈஸியாக அந்த பிஜிஎம்ஐ கணக்கு பார்த்திங்கன்னா விற்பனை ஆயிரும். நீங்கள் வந்து ஏதாவது பிஜிஎம்ஐ கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு புக்கிங் அமௌண்ட் மாதிரி போட்டிங்கன்னா அந்த கணக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்காக 24 ஹவர்ஸ் வந்து ஹோல்டிங்கில் இருக்கும். 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் பேலன்ஸ் பேமெண்ட் போட்டு நீங்கள் அந்த பிஜிஎம்ஐ கணக்கு வந்து வாங்குறதுனா வாங்கிக்கலாம். ஓகேவா கைஸ்? ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிஜிஎம்ஐ கணக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா கைஸ்? ஸோ எதுக்கு ப்ரோ அட்வான்ஸு? இப்போ நான் அட்வான்ஸ் ஒரு 300 பண்ணுறேன், 500 பண்ணுறேன்னா அது உனக்கு வந்தோன்னே நீ என்னை பிளாக் பண்ணிட்டு போயிடுவோம். அந்த 300 500க்காக நான் உனக்கு தேடவும் முடியாது. ஏன்னா தேடினா எனக்கு வந்து எப்படி இருந்தாலும் அதுக்கு மேலே தான் அமௌண்ட் வந்து செலவாகும், அதனால தேட மாட்டாங்க அப்படின்னு நீ வந்து இந்த மாதிரி புதுசாக ஸ்கேம் பண்ணுற அப்படின்லாம் கேட்கலாம். ஆனால் உண்மையாலுமே இது யாருக்காகனா பிஜிஎம்ஐ கணக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பாஸ் பண்ணுறக்கால வருவாங்க. நம்ம 10 கணக்கு 20 கணக்கு எடுத்து அனுப்புவோம், எதுவுமே பார்த்து எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. இப்போ கூட அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு 5 பேர் மெசேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எனக்கு 30,000 பிஜிஎம்ஐ கணக்கு வேணும், 15,000 வேணும் ப்ரோ அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. நாம் ஒரு கணக்காக லைனாக எடுத்து அனுப்பிட்டு இருப்போம், ஆனால் எதுக்குமே நமக்கு வந்து ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஸோ அதுக்காக தான் அட்வான்ஸ் கேட்குறது. நீங்கள் வந்து நம்பிக்கை இல்லைன்னா டெலிகிராமில் சேனல் ப்ரூஃப் சேனலும் இருக்குது, அந்த லிங்க்கும் அனுப்புகிறேன், அதில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கங்க. ஓகேவா கைஸ்? ஸோ அதுக்கப்புறமா பிஜிஎம்ஐ கணக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். உங்கள் அக்கௌண்ட்டு ப்ளஸ்ஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி கொடுத்து உங்கள் கணக்கை விட கொஞ்சம் ஒர்த்தான கணக்கு ஏதாவது நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஓகே.